வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 100 கிராம் கொண்டக்கடலையை 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் 1/2 டீஸ்பூன், சோம்பு. இது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறது. இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொண்டக்கடலை ஊற வச்சதை இதில் சேர்த்துக்கிட்டேன். இது 6-7 விசில் விடுவோம். இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சோம்பு ரெண்டையும் அரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ விசில் வந்துடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு மண் சட்டி வச்சாச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் சூடானதும் சோம்பு, வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதும் அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ கலர் நல்லா மாறி வருது. இப்போது தக்காளி, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட்டாக ரெடி ஆகணும். இப்போ நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இப்போது தனி மிளகாய் தூள், நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்மளோட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு. இதை மூடி போட்டு இந்த குழம்புத்தூள் வாசனை போகிற வரைய கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ கொண்டக்கடலையெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம்லாம் இந்த கொண்டக்கடலையோட சேரணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதோட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட்டை நான் அப்படி புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். வெறும் பால் மட்டும்தான். இப்போ இதை சேர்த்து கலரி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்க்கலை. மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான அற்புதமான கொண்டக்கடலை குழம்பு தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.